கரடியும் இரண்டு நண்பர்களும். ஒரு அழகான கிராமத்துல ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தன் பேரு சோமு, இன்னொருத்தன் பேரு ராமு. இரண்டு பேரும் ஒரு நாள் காட்டு வழியா சந்தோஷமா பேசி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க எதிரில் ஒரு பெரிய கரடி ஒன்று வந்துச்சு. அந்த கரடியை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்தே போயிட்டாங்க. அப்போ சோமு ராமு கிட்ட சொன்னா, கரடி நம்மளை பார்த்தா கொன்னு சாப்பிட்ரும், அதனால நம்ம வேகமா போய் மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கலாம். அதுக்கு ராமு சொன்னா, சோமு சோமு எனக்கு மரம் ஏற தெரியாது, அதனால எனக்கு மரம் ஏற உதவி பண்றியா? அதுக்கு சோமு சொன்னா, இல்லை இல்லை, கரடி கிட்ட வந்துருச்சு, உனக்கு உதவி செஞ்சா நானும் கரடி கிட்ட மாட்டிப்பேன். இப்படி சொல்லி வேகமா மரம் ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். ராமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சோமு ராமு கிட்ட சொன்னா, கரடி கிட்ட வந்துருச்சு, நீ சாக போற. அப்போ உடனே ராமுக்கு ஒரு யோசனை வந்தது. கரடி செத்துப்போன உணவை சாப்பிடாது, வேட்டையாடி தான் சாப்பிடும்னு அவன் புக்ல படிச்சது ஞாபகம் வந்தது. உடனே ராமு தரையில படுத்து மூச்சை பிடிச்சு இறந்தவன் போல நடிச்சான். அவன் கிட்ட வந்த கரடி ராமுவோட மூச்சு காத்த முகர்ந்து பார்த்தது. அடடே, இந்த பையன் ஏற்கனவே இறந்து போயிருக்கான், நான் வேட்டையாடி தான் சாப்பிடுவேன், இறந்த உணவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. கரடி ராமுவை முகர்ந்து பார்த்தத மரத்திலிருந்து பார்த்தா சோமு. இந்த கரடி ராமு காதுல ஏதோ சொல்லுச்சு, என்னவா இருக்கும்? கீழே இறங்கி வந்து ராமு கிட்ட கேட்டா, கரடி உன்னோட காதுல என்ன சொல்லுச்சு? நீ என்கிட்ட பேசாத, நீ என்னோட நல்ல நண்பன் தானே, ஏன் எனக்கு மரம் ஏற உதவி பண்ணல? உன்னோட நான் பேச மாட்டேன். இப்படி சொன்ன உடனே சோமு சொன்னா, கரடி உன்னோட காதுல என்ன சொல்லுச்சுன்னு மட்டும் சொல்லு. உடனே ராமு சொன்னா, அந்த கரடி என்கிட்ட சொல்லுச்சு, நீ ஆபத்தில் இருக்கிறப்போ உனக்கு உதவாதவன் உன்னோட உண்மையான நண்பனே இல்லை, அப்படி கரடி சொல்லுச்சுன்னு சொல்லி காட்டை விட்டே கிளம்பிட்டா ராமு. குழந்தைகளா, இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஆபத்தான நேரத்துல உதவுபவனே உண்மையான நண்பன். எப்பவும் நல்ல நண்பர்களையே தேர்ந்தெடுக்கணும்.